வெல்கம் வியூவர்ஸ், இது ஜிசா கேஸ் உடைய பார்ட் 2 வீடியோ. கேரளாவுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சேஷனல் கேஸா மாற ஆரம்பிச்ச இந்த கேஸ் உடைய பார்ட் 1 வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் அதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். பார்ட் 1 உடைய லிங்கை மேல கார்டுல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் ஸ்டூடெண்டான ஜிசா வீட்டுல தனியா இருக்கும் பொழுது ரொம்பவே கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலையை பண்ணது அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு லேபரான அமீருல் இஸ்லாம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு தூக்கு தண்டனையும் அறிவிக்கப்படுது. ஆனா அப்படி அமீரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறப்ப அங்க சுத்தி இருக்கிற மீடியாவை பார்த்து ஹிந்தியில இந்த கொலையை நான் பண்ணல, என்னுடைய ஃப்ரெண்ட் அனருல் இஸ்லாம் அப்படிங்கிறவன் தான் பண்ண அப்படின்னு ரொம்பவே கத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட மீடியா இந்த விஷயத்த உடனடியா பிளாஷ் நியூஸா போட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே இந்த செய்தியை கேட்ட உடனே அதிர்ச்சியாக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இது போலீஸ் சைட்ல பிரஷரை அதிகமாக்க ஆரம்பிச்சது. உடனடியா போலீஸ் அமீர் சொன்ன அந்த அனருல் இஸ்லாம் அப்படிங்கிற நபரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே போல பத்திரிகை துறையை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் அமீரை எடுத்த ஒரு இன்டர்வியூவால அமீரை பத்தின எல்லாருடைய கண்ணோட்டமும் அப்படியே தலைகீழா மாறிடுது. ஜஸ்டிஸ் ஃபார் ஜிசா, ஜஸ்டிஸ் ஃபார் அமீரா சேஞ்ச் ஆகுற அளவுக்கு இருந்துச்சு. ஒருவேளை நீங்க அமீர் தான் குற்றவாளி அப்படின்னு நம்பி இருந்தா உங்ககிட்ட இந்த வீடியோல சில கேள்விகளை கேட்க போறேன். அந்த கேள்விகள் உங்களுக்கும் தோணுச்சா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அதிலிருந்து இந்த கேஸ்ல இருக்கிற சில மர்மங்களை உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்படி கேரளாவுடைய சென்சேஷனல் கேஸான ஜிசாவுடைய கேஸ்ல அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே நம்ம பிரெயின் தான் முக்கிய காரணம். ஸோ நம்மளுடைய பிரெயினுடைய பவரை புரிஞ்சுக்கிட்டு அதை முழுசா யூஸ் பண்ணா நம்ம லைஃப் நிச்சயமா செமையா இருக்கும். நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த பவர் இருக்கு. பட் உங்களுடைய பிரெயினை அதுக்கு ட்ரெயின் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறது தான் ட்ரெயின் யுவர் பிரெயின் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் ஃபியூச்சர் அப்படிங்கிற இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. குக்கு எஃப்எம்ல இது ஆடியோ ஃபார்மேட்ல இருக்கு. பிப்ரவரி 12 இருந்து 16 வரைக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. லவ் 60 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணா உங்களுக்கு 60% ஆஃபர் கிடைக்கும். ஆல்சோ புதுசா ஃபேமிலி பிளான் அப்படிங்கிற ஒரு பிளானை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு டிவைஸ்க்கு பே பண்ணிட்டு மொத்தம் 4 டிவைசஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குக்கு எஃப்எம்ல இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் ஆடியோ புக்ஸ் இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. அமீருக்கு இந்த கேஸ்ல தண்டனை வழங்கப்பட்டு 4 வருடங்கள் கழித்து 2021 அம்பிலி ஓமனகுட்டன் அப்படிங்கிற ஒரு பெண் எழுத்தாளர் அமீரை சந்திச்சு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல அமீர் அவங்க கிட்ட சொன்னதை பத்தி ஏப்ரல் 2021 வருடம் ஓமனா அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு போஸ்ட போடுறாங்க. அப்படி அவங்க அந்த போஸ்ட போட்ட உடனே மறுபடியும் இந்த கேஸ் வைரலாக ஆரம்பிக்குது. ஒரு கேஸ் 4 வருடங்கள் கழிச்சு மறுபடியும் வைரலாகிற அளவுக்கு ஓமனாவுடைய அந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஓமனா அமீரை ஜெயில மீட் பண்ணி அமீர் கிட்ட போலீஸ் உன்னை எப்படி எந்த இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அமீர் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஜிசா கொலை செய்யப்பட்டதா சொல்லப்படுற ஏப்ரல் 28ஆம் தேதி அசாமில் இருக்க அவனுடைய அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவங்கள பாக்குறதுக்காக ஊருக்கு கிளம்பி இருக்கான். அப்படி போகும் பொழுது அவனுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணிருக்காரு. கால் பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் அமீர் கிட்ட நீ திரும்ப கேரளா வந்ததும் என்னைய வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல 2 நாள் கழிச்சு மறுபடியும் கேரளா வந்த அமீர் அலுவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்திருக்கான்.
அப்ப அந்த இன்ஸ்பெக்டரோ ஏப்ரல் 28ஆம் தேதி அன்னைக்கு நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அமீரோ அன்னைக்கு தேதியில நான் ஊருக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு ட்ரெயினுடைய டிக்கெட்டை காட்டியிருக்கான். ட்ரெயின் டிக்கெட்டை வாங்கி பார்த்து அவரு அந்த டிக்கெட்ல ட்ரெயின் டைம் சாயந்தரம் 6 மணி அப்படின்னு போட்டிருந்ததை நோட் பண்றாரு. பட் அந்த டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு அவனை ஸ்டேஷன்ல இருந்து போக சொல்லிடுறாரு. ஸ்டேஷன்ல இருந்து போன அமீர் கேரளால சரியா வேலை இல்லாததால தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க காஞ்சிபுரத்துல தினக்கூலியா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதிலிருந்து கரெக்டா 1.5 மாசம் கழிச்சு ஒரு நாள் திரும்பவும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து அவனுக்கு போன் வருது. இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் அமீர் கிட்ட நீ கேரளால தங்கி இருக்கும் பொழுது உன் கூட தங்கியிருந்த ரூம்மேட்டை கஞ்சா கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம். சோ உன் மேலயும் சந்தேகமா இருக்கு, உன்னை விசாரிக்கணும், ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டிருக்காரு. அமீரும் பயந்துட்டே ஸ்டேஷனுக்கு போய் அவனுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணி 2 நாள் கழிச்சுதான் தன்னை கஞ்சா கேஸ்ல அரெஸ்ட் பண்ணல, ஜிசா கேஸ்ல குற்றவாளியா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அமீர் ஜிசாவை பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, ஏப்ரல் 28ஆம் தேதி கொலை நடந்தது 5:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ள அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அமீர் போலீஸ் கிட்ட, சார் நான் அந்த டைம்ல ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருந்தேன், எனக்கு அன்னைக்கு 6 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னாலும் அன்னைக்கு மதியம் 3 மணிக்கே நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், வேணும்னா நீங்க அங்க இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு மட்டும் அந்த சிசிடிவி ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டு ஷாக் ஆகி போன ஓமனா, சரி அதெல்லாம் ஓகே, அப்ப நீ எதுக்காக கன்ஃபஸ் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அமீரோ, இங்க பாருங்க மேடம் அப்படின்னு அவனுடைய சட்டையை கழட்டி முதுக திருப்பி காட்டியிருக்கான். அவனுடைய முதுகுல நிறைய தழும்புகள் இருக்கிறத பார்த்து ஓமனா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அமீர், அன்னைக்கு ஏடிஜிபி சந்தியா உண்மையை ஒத்துக்க சொல்லி தன்னை லத்தியால அடிச்சு பூட்ஸ் காலால எல்லாம் உதைச்சாங்க, ஆல்சோ கரண்ட் ஷாக்கும் கொடுத்தாங்க. அப்ப ஏற்பட்ட தழும்பு தான் இது. இந்த அடிக்கு பயந்து தான் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நான் கன்ஃபஸ் பண்ண அப்படின்னு அமீர் ஓமனா கிட்ட சொன்னதை ஓமனா அவங்களுடைய FB போஸ்ட்ல போட்டிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் ஓமனா நோட் பண்ணிருக்காங்க. ஜிசாவுடைய கில்லர் அவங்கள கொலை பண்ணும் பொழுது ஜிசாவுடைய உடம்புல பற்களால கடிச்சிருப்பான். சோ அவங்களுடைய உடம்புல பற்களால கடிச்ச தழும்பு இருக்கும். அந்த தழும்புல ஒவ்வொரு பற்களுக்கும் கேப் இருந்துச்சு அப்படின்னு அட்டாப்சி ரிப்போர்ட்ல இருந்துச்சு. ஆனா இங்க அமீர் பேசும் பொழுது அவனுடைய பல் வரிசையை நோட் பண்ண ஓமனா அமீருடைய பற்கள் இடைவெளி இல்லாம நெருக்கமா இருக்கிறத பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ் உடைய ரொம்பவே முக்கியமான எவிடன்ஸான ஜிசாவுடைய வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கண்டெடுக்கப்பட்ட 2 செப்பல், அதோடைய சைஸ் 9 இன்ச். பட் அமீருடைய செப்பல் சைஸோ 7 இன்ச் தான். இது எல்லாத்துக்குமே மேல அமீருடைய DNA கிரைம் சீன்ல கிடைச்ச கில்லருடைய DNA கூட 100% மேட்ச் ஆகல, வெறும் 50% மட்டும்தான் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னும், இந்த 50%மே கரெக்டா மேட்ச் ஆச்சா அப்படிங்கிறது சந்தேகம் தான் அப்படின்னும் DNA விஷயத்துல குளறுபடி நடந்ததா பல அலிகேஷன்ஸ் சொல்லப்படுது. மேலும் ஓமனா அமீர் கிட்ட பேசுறப்ப அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவன் பேசுற விதம் எல்லாமே ரொம்பவே நார்மலா தான் தெரிஞ்சது. தான் ஒரு கிரிமினல் கிட்ட பேசிட்டு இருக்கிற ஃபீலே தனக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வச்சு பாக்குறப்ப அமீருல் இஸ்லாம் குற்றவாளியே கிடையாது அப்படிங்கிற ஓமனாவுடைய அந்த Facebook போஸ்ட் தான் இந்த கேஸ்ல மிகப்பெரிய ட்விஸ்டா இருந்துச்சு. இதை எப்படி சொல்லலாம், 150 போலீஸ், 27 லட்சம் கால் ரெக்கார்ட்ஸ், 5000 ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு ரொம்பவே மெனக்கெட்டு தேடிட்டு இருந்த ஒரு கிரிமினலை தங்களை தேடி வர வச்சு ஸ்மார்ட்டா பிடிச்ச கேரளா போலீஸோடைய திறமை அப்படின்னு சொல்றதா இல்ல வேற எப்படி சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ஓமனாவுடைய இந்த Facebook போஸ்ட பார்த்த மக்கள் எல்லாருமே பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுல சில கேள்விகள் தான் இது. பிகாஸ் நீங்களே லாஜிக்கா யோசிச்சா கூட எப்படி இந்த மாதிரியான ஒரு கொடூரமான கொலையை பண்ணிட்டு அசாம் போன ஒருத்தன் போலீஸ் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக திரும்ப கேரளா வந்து போலீஸை மீட் பண்ணிட்டு இருப்பானா? அதுவும் முதல் முறை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தமிழ்நாடு போய் அகைன் திரும்ப கேரளா வந்து செகண்ட் டைமும் போலீஸை மீட் பண்ணிருப்பானா? ஒருவேளை இவன் கில்லரா இருந்திருந்தா கேஸ் இவ்வளோ சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச இவன் எதுக்காக அவனே வந்து மாட்டிக்கணும்? இன்னைக்கு வரைக்குமே அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற CCTV ஃபுட்டேஜை பத்தி போலீஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. ஆல்சோ ஜிசாவுடைய அம்மா ராஜேஸ்வரியும் மற்றும் அவங்களுடைய நெய்பர்ஸ் எல்லாருமே இதுக்கு முன்னாடி அமீர்
அமீரை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்ட் 1ல சொன்ன மாதிரி அமீர் அந்த குளிக்கிற இடத்துல 4 பெண்கள் அவனை திட்டினதால அதை பார்த்த ஜிசாவை கொலை பண்ணிருக்கான் அப்படின்னா இவனை தான் நீங்க அன்னைக்கு திட்டி அனுப்புனீங்களா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணாங்களா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. அதே போல போலீஸ் முதல்ல இவன் தான் கில்லர் அப்படின்னு ஒரு ஸ்கெட்சை ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ஸ்கெட்சுக்கும் அமீருடைய ஃபேஸுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. எந்த கேஸ்ல போலீஸ் விலை போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுதோ அந்த குற்றத்துக்கு பின்னாடி நிச்சயமா பண பலமோ இல்ல அரசியல் பலம் உள்ள ஒருத்தர் தான் இருக்க முடியும். அதே மாதிரி இந்த கேஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மக்கள் மற்றும் மீடியாக்கு பொலிட்டீசியன்ஸ் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வர ஆரம்பிச்சது. இப்படி இருக்கும் பொழுதுதான் திடீர்னு ஒரு அரசியல்வாதியுடைய பெயர் அடிபட ஆரம்பிக்குது. இப்ப இந்த அரசியல்வாதி யாரு அப்படின்னா அமீருக்காக கேரள மக்கள் மற்றும் நிறைய மனித உரிமை ஆர்வலர்களும் நீதி கேட்டு போராட ஆரம்பிச்சாங்க. அப்ப அதுல ஒரு மனித உரிமை ஆர்வலர் கேரளாவுடைய சிஎம் பினராயி விஜயனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல ஜிசா பிபி தங்கச்சனுடைய பொண்ணு அப்படின்னும் ஜிசா அவருடைய சொத்துல பங்கு கேட்டதாகவும் அதனால பிபி தங்கச்சனும் அவருடைய பையனும் தான் ஜிசாவை ஆள் வச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் அதனால இந்த கேஸை மறுவிசாரணை பண்ணணும் அப்படின்னு எழுதியிருந்தாரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, ஜிசா எப்படி அவருடைய பொண்ணா இருக்க முடியும் அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புறப்ப ராஜேஸ்வரி பிபி தங்கச்சனுடைய வீட்டுல 20 வருடமா வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுல பிறந்த குழந்தை தான் ஜிசா அப்படின்னு அலிகேஷன்ஸ் வைக்கப்பட்டுச்சு. ஆனா இத பத்தி பிபி தங்கச்சன் கிட்ட கேட்கும்போது எனக்கு ராஜேஸ்வரிய யாரு அப்படின்னே தெரியாது, அவங்க எங்க வீட்டுல வேலையே பார்க்கல, ஜிசாவுடைய கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஜிசாவுடைய அம்மாவான ராஜேஸ்வரியுடைய கணவருடைய டிஎன்ஏ மற்றும் ஜிசாவுடைய டிஎன்ஏவை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அது மேட்ச் ஆகியிருக்கு. which means ஜிசா தங்கச்சனுடைய பொண்ணு இல்ல அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்ப யாருதான் கில்லர் அப்படின்னு மக்கள் எல்லாருமே குழப்பத்தில் இருக்கிறப்பதான் ராஜேஸ்வரியுடைய சில இன்டர்வியூஸை பார்த்த மக்கள் அவங்கள ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ராஜேஸ்வரி தன்னுடைய பொண்ணுக்கு நீதி கேட்டு போராடுறதுல இருந்து டீவியேட் ஆகி ஜிசா பேர்ல திரட்டின நிதி தனக்கு வந்து சேரல அப்படின்னு இன்டர்வியூஸ் மூலமா புலம்ப ஆரம்பிச்சாங்க. இதனால ராஜேஸ்வரி மணி மைண்டட் அப்படின்னு அவங்க மேல வெறுப்பான மக்கள் ஜிசாவுடைய கொலையில ராஜேஸ்வரிக்கும் சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்னு கூட பேச ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி நிஜமாவே ராஜேஸ்வரிக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கா என்ன? தன்னுடைய பொண்ணை ஒருத்தன் 38 முறை கத்தியால குத்தும் பொழுது பக்கத்துல நின்னு பார்த்துட்டு நிக்கிற அளவுக்கு ராஜேஸ்வரி அவ்வளவு கொடூரமான அம்மாவா? இது வரைக்குமே வீடியோவை நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா கில்லர் ஜிசாவுடைய வீட்டுக்குள்ள போனதுமே கதவை உள்பக்கமா லாக் பண்ணிருப்பான். அது அமீர் போலீஸ் கிட்ட சொன்னதா போலீஸ் மீடியா கிட்ட சொல்லியிருந்தாலுமே உண்மையாவே அந்த வீட்டுடைய முன்பக்க கதவு உள்பக்கமா தான் லாக் போடப்பட்டிருந்துச்சு. அப்ப நம்ம பார்ட் 1 இன்ட்ரோல பார்த்த மாதிரி ஜிசா இறந்து கிடந்ததை ராஜேஸ்வரி எப்படி உள்ள போய் பார்த்திருப்பாங்க? எப்படி உள்பக்கமா லாக் பண்ணியிருந்த கதவை ராஜேஸ்வரி திறந்து உள்ள போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சா ப்ரோ அதான் கில்லர் பின்வாசல் வழியா தப்பிச்சு போனானே ப்ரோ, அத ஒரு நெய்பர் கூட பார்த்து சொல்லியிருக்காரு. சோ ராஜேஸ்வரி பின்வாசல் வழியா போயிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம், பட் அதான் இல்ல. பார்ட் 1 இன்ட்ரோல பார்த்த மாதிரி சரியா 8:30 மணிக்கு ராஜேஸ்வரி அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்ப வீட்டுடைய கதவை தட்டி பார்த்து ஜிசா திறக்கல அப்படின்னதுமே ஹெல்ப்புக்கு நெய்பர்ஸை கூப்பிடுறாங்க. நெய்பர்ஸும் வேண்டா வெறுப்பா வந்து கதவை தட்டி இருக்காங்க. பட் அப்பயுமே ஜிசா கதவை திறக்கல. அதுக்கப்புறமா அதுல இருந்து ஒரு நெய்பர் தான் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காரு. எஸ்ஐயுமே அங்க வந்திருக்காரு. அந்த எஸ்ஐ கதவை தட்டியுமே திறக்கல அப்படின்னு அந்த வீட்டை சுத்தியும் முத்தியும் டார்ச் அடிச்சு பாக்குறப்பதான் பின்வாசல் கதவு ஓபன் ஆயிருக்கிறத பார்த்து உள்ள போயிருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா நோட் பண்ணிருந்தா இது லாஜிக்கே இல்லாத மாதிரி தோணும். அதுதான் ராஜேஸ்வரியுடைய வீடு. அந்த வீட்டுடைய மொத்த சைஸே வெறும் 100 ஸ்கொயர் ஃபீட் தான். 10க்கு 10 ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் மொத்த வீட்டுடைய சைஸே. ஆனா அதுக்கு 2 வாசல் இருந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பட் அந்த வீட்டுக்கு 2 வாசல் இருந்திருக்கு. ஆனா இங்க கொஸ்டின் என்னன்னா முன்வாசல் கதவு திறக்கல அப்படிங்கிறப்ப ஆப்வியஸா யாரா இருந்தாலும் பின்வாசல் போய் பார்ப்பாங்க இல்லையா. சோ கதவு திறக்கல அப்படின்னதும் உதவிக்கு நெய்பர்ஸையோ அல்லது போலீஸையோ கூப்பிடுறதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற இந்த பேசிக் விஷயம் கூட ராஜேஸ்வரிக்கு எதனால தோணல?
இதுக்கு ராஜேஸ்வரியே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஜிசா கதவை திறக்கல அப்படின்னதுமே கண்டிப்பா ஜிசாக்கு என்னமோ ஆயிருச்சு அப்படின்னு அவங்களுக்கு தோணி இருக்கு. அதனால அவங்களுக்கு பிபி அதிகமாகி மயக்கம் வர்ற மாதிரி ஆனதால ஒரு நெய்பர் அவங்கள ஒரு ஓரமா கூட்டிட்டு போய் உட்கார வச்சதா சொல்லப்படுது. ஓகே, அப்ப நெய்பர்ஸ் போய் பார்த்திருக்கலாமே அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்குள்ள இருந்து ஜிசா பயங்கரமா கத்துன சத்தம் கேட்டதால ஜிசாக்கு கண்டிப்பா என்னவோ நடந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கும் தோணுனதால தான் வீட்டுக்கு பின்னாடி போய் அவங்களும் பார்க்கல அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்காக தான் உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லி எஸ்ஐ வந்து செக் பண்ணிருக்காரு. சோ ஜிசாவுடைய கொலைக்கும் ராஜேஸ்வரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அடுத்ததா அவங்க புறம்போக்கு நிலத்துல வீடு கட்டியிருந்ததால அந்த தொகுதி எம்எல்ஏ அந்த நிலத்தை அபகரிக்க நினைச்சதாகவும் அவர்கிட்ட இருந்து தொடர்ந்து கொலை மிரட்டல் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னும், ராஜேஸ்வரியுமே கொலை நடந்த அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்ப அந்த எம்எல்ஏ தான் என் பொண்ணை கொன்னுட்டான் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்த விஷயம் எப்படியோ லீக் ஆகி சோசியல் மீடியால பரவலா பேசப்பட ஆரம்பிச்சது. ராஜேஸ்வரி தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல தூரமாவோ யாராச்சும் சும்மா நின்னு பேசிட்டு இருந்தாலே அவங்கள கெட்ட வார்த்தையால திட்டி போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இரவு நேரங்கள்ல அந்த வழியா போற ரவுடி பசங்க வேணும் அப்படின்னு ராஜேஸ்வரியுடைய வீட்டு மேல கல்ல விட்டு எரியறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. ஆனா கதவை திறந்து பார்க்கும் பொழுது யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னும், இதே மாதிரிதான் கொலை நடக்கிறதுக்கு முதல் நாள் இரவு கூட, அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும். அப்ப அவங்க வீட்டு முன்னாடி நின்னு 2 பேர் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னும், ராஜேஸ்வரி தான் அவங்கள சத்தம் போட்டு விரட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியெல்லாம் அடிக்கடி நடந்துட்டு இருந்ததால ராஜேஸ்வரியுடைய கணவரும் அவங்க கூட இல்ல அப்படிங்கறதால ஒரு ஆண் துணை இல்லாம பெண் பிள்ளையை வச்சுட்டு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரான ஃபீலிங் ராஜேஸ்வரிக்கு எப்பயுமே இருந்திருக்கு. அதனாலதான் அவங்க யாரை பார்த்தாலுமே திட்டிருக்காங்க. இதுல ஒரு சில நெய்பர்ஸும் அவங்களுடைய பசங்களும் பாதிக்கப்பட்டதாலையும் இவங்களுடைய இந்த ஆட்டிடியூட் பிடிக்காததாலையும் தான் சில நெய்பர்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு கொலை மிரட்டலும் வந்திருக்கு. நெய்பர்ஸ்க்கும் அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இல்லாம போயிருக்கு. கொலை நடந்த சம்பவம் நடந்த அந்த நாள் சாயந்தரம் ஜிசா கத்துற சத்தம் மட்டும் இல்ல, ஜிசா இதுக்குதான் நான் யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோபத்தோட கத்துற சத்தமும் கேட்டிருக்கு. ஆனா இத கேட்டுமே நெய்பர்ஸ் யாருமே கண்டுக்காம இருந்திருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிசாவும் ஜிசாவுடைய அம்மா ராஜேஸ்வரியும் அடிக்கடி சண்டை போடுறதால இது அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல அப்படின்னு நெய்பர்ஸ் நினைச்சிட்டதா சொல்லப்படுது. பட் அந்த நெய்பர்ஸ்ல யாராவது ஒருத்தர் வந்து என்ன ஏது அப்படின்னு கேட்டிருந்தா கூட மேபி இன்னைக்கு ஜிசா உயிரோட இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். ஆனா அந்த நெய்பர்ஸ் சொல்லியுமே தப்பில்ல. ராஜேஸ்வரி மாதிரி எதுக்கு எடுத்தாலுமே நெய்பர்ஸ் கிட்ட சண்டை போட்டு திட்டுறவங்களுக்கு இது ஒரு நல்ல பாடம். ஆல்சோ ஜிசா இதுக்குதான் நான் யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னது யாரை பார்த்து சொன்னாங்க, எதுக்காக, எந்த சூழ்நிலையில அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஜிசாக்கு லா படிச்சு ஒரு லாயர் ஆகணும் அப்படிங்கறதான் லட்சியமா இருந்திருக்கு. இதுல அமீருடைய தரப்பை வெளியே கொண்டு வந்த ரைட்டர் ஓமனாவை பாராட்டியே ஆகணும். சோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் பொழுது கேரளாக்கு பிழைக்க வந்த ஒருத்த மேல போலீஸ் கொலைகேச போட்டு அவனை மாட்டி விட்டுருக்காங்களா அப்படின்னு கேரளா மக்கள் மத்தியிலேயே பேச ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா ஜிசாவை கொலை பண்ண கில்லர் இன்னுமே மக்களோட மக்களா தான் வெளியே சுத்திட்டு இருக்கானா அப்படின்னும் அவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல ஒண்ணு நீங்க நோட் பண்ணீங்களா? அப்படி அமீர் சொல்ற மாதிரி போலீஸ் அவனை இந்த கேஸ்ல ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்னா போலீஸ் அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும் பொழுது அங்க சுத்தி இருக்கிற மீடியாவை பார்த்து ஹிந்தியில இந்த கொலையை நான் பண்ணல, என்னுடைய ஃப்ரெண்ட் அனருல் இஸ்லாம் அப்படிங்கிறவன் தான் பண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பானே, அதுக்கான பதில் என்ன, எதுக்காக அவன் அப்படி சொன்னான் அப்படிங்கிறதுக்கு அமீருடைய தரப்புல இருந்து எந்த ஒரு சரியான விளக்கமும் இல்ல. இதை வச்சு பார்க்கும் பொழுது பார்ட் 1ல ஜிசாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல இது ஒருத்தர் பண்ண கொலை மாதிரி தெரியல, 2-3 பேர் சேர்ந்து பண்ண ஒரு கேங் ரேப் மாதிரி இருக்கு அப்படின்னு ஜிசாவை அட்டாப்சி பண்ண டாக்டர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதே போல கிரைம் சீன்ல 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அது இவன் கூட மேட்ச் ஆச்சா, அப்ப அந்த இன்னொரு ஃபிங்கர் பிரிண்ட் யாரோடது, அதை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதா அப்படின்னு கேட்டா இது எதுக்குமே பதில் தெரியல. சோ அமீருடைய கன்ஃபெஷன் படியே ஒருவேளை அவனும் அவனுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்தே கூட இப்படி பண்ணிருக்கலாம். ஆனா இவன் மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டினதால மீடியா கிட்ட தன்னுடைய ஃப்ரெண்டுடைய பெயரையும் சொல்லியிருக்கலாம். பட் இன்வெஸ்டிகேஷனுடைய முடிவுல அவன் சொன்ன மாதிரி அவனுடைய ஃப்ரெண்ட் அனருல் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு நபரே கிடையாது அப்படின்னு போலீஸ் இந்த கேஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் ஓமனாவுடைய FB போஸ்ட் படி இவன் ஓமனா கிட்ட சொன்ன மாதிரி ஒருவேளை இவன் உண்மையாவே அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல தன்னுடைய ஊருக்கு போறதுக்கு தான் இருந்திருக்கான் அப்படின்னா அமீர் சொன்ன மாதிரி இந்த கொலையை பண்ணது அவனுடைய ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். சோ இந்த கேஸ்ல இந்த மாதிரி விடை தெரியாத பல கேள்விகள் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்கு. அமீர் தரப்புல வக்கீல் BA ஆளூர் ஆஜராக கோர்ட் பெர்மிஷன் கொடுத்திருக்கு. இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தோணுது.
பண்ணதா, ஜோலி ஜோசப் கேஸ்ல மற்றும் ட்ரெயின் சௌமியா கேஸ்ல கோவிந்தசாமி மாதிரி பெரிய கிரிமினல்ஸ்க்கெல்லாம் வாதாடி அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க விடாம பண்ணிருக்காரு. இந்த கேஸ்ல கொஞ்சம் வித்தியாசமா நிரபராதி அப்படின்னு பல கேரள மக்களால சொல்லப்படுற ஜேர்னலிஸ்ட் ரைட்டர் ஓமனாவால சொல்லப்படுற இப்ப ஜெயில இருக்கிற அமீர் தரப்புல வாதாடி அவனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே அமீர் தூக்கு தண்டனை குற்றவாளியா திரிசூர்ல இருக்கிற வியூர் ஜெயில தான் இருக்கான். பட் எண்ட் ஆஃப் த டே கோர்ட் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம எடுத்துக்கிட்டாகணும். கோர்ட் சொல்றத நம்ம மதிச்சுதான் ஆகணும். சோ இந்த கேஸ்ல ரைட்டர் ஓமனா சொல்ற மாதிரி மறு விசாரணை நடத்துவாங்களா அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். டியர் எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த கொலைய யாரு பண்ணிருப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அமீர் உண்மையாவே குற்றவாளியா அல்லது அப்பாவியா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.